தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய சமுதாயங்கள். ஒன்று பட்டியலின சமுதாயம், அதாவது தாழ்த்தப்பட்ட சமுதாயம். அடுத்த சமுதாயம் வன்னியர் சமுதாயம். இந்த ரெண்டு சமுதாயமும் சேர்ந்ததுன்னா தமிழ்நாட்டில் 40 விழுக்காடு மக்கள் தொகை. நினைச்சு பாருங்க, 40 விழுக்காடு மக்கள் தொகை ரெண்டு சமுதாயம் சேர்ந்ததுன்னா. ஆனா இந்த ரெண்டு சமுதாயமும் குடிசையில வாழ்ந்துட்டு இருக்கு, கோமணம் கட்டிட்டு இருக்குது, கஞ்சி கூழ குடிச்சிட்டு இருக்குது, ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்குது, படிப்பறிவு இல்ல, வேலை இல்ல, சாராயம் குடிச்சிட்டு இருக்குது. காலகாலமா இப்படிதான் இருக்கு. ரெண்டு சமுதாயத்துக்குள்ள மோத விட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு சமுதாயம் அடிச்சுக்கணும். அடிச்சுக்கிட்டாதான் இந்த இவ்வளவு காலமா நம்ம ஆண்டுட்டு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். இதுதான் காலகாலமா நடந்துட்டு இருக்கு. அது நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க நான் இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் நான் இங்க அரசியல் பேச வரல, நான் நியாயம் பேச வந்திருக்கிறேன். இந்த ரெண்டு பெரிய சமுதாயத்திற்கு அதிகாரம் வேணுமா வேணாமா? நிச்சயமா வேணும். ஒவ்வொரு முறையும் எங்க ஐயா எங்களுக்கு 1 சீட்டு கொடுங்க, 1.5 சீட்டு கொடுங்க, 2 சீட்டு கொடுங்க, 2.5 சீட்டு கொடுங்கன்னு இவங்க கிட்ட கேட்டு 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 அவங்கள பெரிய மனசு பண்ணி 1 சீட்டு, 1.25 சீட்டு, 1.5 சீட்டு. ஆனா இருக்கிறது எவ்வளவு? 40 விழுக்காடு. 40 விழுக்காடு ரெண்டு சமுதாயம் இருக்கு. இந்த 40 விழுக்காடு சேர்ந்ததுன்னா இவங்க திமுக மத்த எந்த கட்சியும் தேவையே இல்லை. தமிழ்நாட்டுக்கு அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கும். அதிகாரம் இருந்ததுன்னா நமக்கு என்ன வேலை? இந்த சமுதாயங்கள் எல்லாம் முன்னேற்றுவது வேலை, இந்த சமுதாயங்களுக்கு படிப்பு கொடுக்கிறது வேலை, படிச்ச மக்களுக்கு வேலை கொடுப்பது வேலை. அதுதான் முக்கியமானதை நான் பார்க்கிறேன். ஆனா அதை விடமாட்டாங்க இவங்க, இதை விடமாட்டாங்க. என்ன ஒரு நிலையை உருவாக்கிட்டாங்க இங்க தமிழ்நாட்டில்? வன்னியர்களுக்கு எதிரி தாழ்த்தப்பட்ட சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு எதிரி வன்னிய சமுதாயம். இப்படி அடிச்சுக்குங்க அடிச்சுக்குங்க அடிச்சுக்குங்க. யாருக்கும் யாரும் எதிரி கிடையாது. வன்னியர்களுக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் எதிரி கிடையாது, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு வன்னியர் எதிரி கிடையாது. ரெண்டு பேருக்கு பொது எதிரி யார் தெரியுமா? 75 ஆண்டு காலம் சுதந்திரம் அடைந்து இந்த ரெண்டு சமுதாயத்தை முன்னேற்றாமல் இருக்கின்ற அத்துணை பேரும் தான் இது நம்முடைய எதிரி. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சுதந்திரம் கிடைச்சி 77 வருஷம் ஆகுது. இந்த 77 வருஷத்திலே நம்மள முன்னேற விடாம இருக்கிறாங்க பாரு. ஆட்சி வந்தும் காலகாலமா ஆட்சி செய்தும் முன்னேற விடாம இருக்கிறாங்க பாரு. அவங்க தான் எதிரி, அவங்க தான் எதிரி, பொது எதிரி அவங்க தான். ஆனா நம்மள இவங்களுக்கு அவங்க எதிரி, அவங்களுக்கு இவங்க எதிரி. அப்படிதான் ஓட்டு மொத்தமா ஓட்டு போடுவாங்க. திராவிட கட்சிகள் என்ன செய்யறாங்க? குறிப்பா திமுக என்ன செய்யறாங்க? பிரித்தாழ்கின்ற சூழ்ச்சி. ரெண்டு பேரும் சண்டையை மூட்டி விடணும். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு கலைஞர் காலத்தில் திண்டிவனத்தில் தேர்தல் நேரத்தில், அந்த தேர்தல் நேரத்தை தேர்தலுக்கு முன்பு என்ன பண்ணாங்க? அம்பேத்கர் சிலைக்கு செருப்பு மாலை போட்டாங்க. உடனே கலவரம் வந்துச்சு, அடிக்கடி நடந்தது, பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் திமுக ஜெயிச்சது. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சது அதற்கு யாரு காரணம்னா இப்ப அமைச்சர் பொன்முடி அவங்க ஆளுங்க காரணம். இப்போ இது போன்ற சூழ்ச்சிகளால் தான் இந்த கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் வளர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா நம்ம இன்னும் அடிமையா, இன்னும் படிப்பறிவு இல்லாம இன்னும் இந்த கள்ளசாரத்தை குடிச்சு, கள்ள குடிச்சல யார் குடிச்சா? 95 விழுக்காடு தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள், பட்டியலின சமுதாய மக்கள். 95% மக்கள் அதை குடிச்சது யார்? இறந்தது யாரு? தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள். அப்ப அவங்களுக்கு மனசாட்சி ஏதாவது இருக்கா? இல்ல. ஆனா எங்களுக்கு இருக்கு, நமக்கு இருக்கு, எங்க மருத்துவர் ஐயாவுக்கு இருக்கு. நான் மீண்டும் சொல்றேன், இங்க நான் ஓட்டு கேட்க அரசியல் பேச வரல, நான் நியாயம் கேட்க வந்திருக்கிறேன். எங்களுடைய மருத்துவர் ஐயா இன்னைக்கு இந்தியாவில அப்படி ஒரு தலைவர் யாரும் கிடையாது. இது நான் அவரை பத்தி நான் பெருமையா பேசல, நான் நியாயத்தை பேசுற, உண்மையை பேசுறேன். நான் தமிழ்நாட்டில் நான் கேட்கிறேன், ஒரு பட்டியலின சாராத ஒரு தலைவர் வீட்டுல, யாராவது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இல்லாத ஏதாவது ஒரு தலைவர் வீட்டுல அம்பேத்கர் சிலை யாராவது வச்சிருக்கா? யார் வீட்டுல இருக்கா? யார் வீட்லயாவது இருக்கா? எந்த கட்சி தலைவராவது இருக்கா? யார் வீட்லயும் கிடையாது. எங்க ஐயா வீட்டுல இருக்கு, எங்க ஐயா வீட்டுல இருக்கியா?
இது ஏதோ சும்மா விளம்பரத்துக்கு எங்க ஐயா செய்யல. எங்க ஐயா வீட்டுல அம்பேத்கர் சிலை எப்ப திரும்ப வச்சது? 15 ஆண்டுகளுக்கு முன்பு வச்சது. அந்த அம்பேத்கர் சிலை யார் திரும்ப திறந்து வச்சா? திருமாவளவன் அவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சி உருவாகுகின்ற காலத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் சாசனம் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லி தெரியுமா? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்று. கட்சி தொடங்கி 35 வருஷமாவது. 35 வருஷமா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் தான் இருந்துட்டு இருக்காங்க. இது வேற எந்த கட்சியிலும் இருக்குமா? எந்த கட்சியினுடைய அரசியல் சாசனம் இருக்குமா? இல்லையே. இது எதை விளம்பரத்துக்கு பண்றோமா? இல்ல. ஐயா அவர்கள் 45 வருஷமா பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறார், போராட்டம் நடத்திட்டு இருக்கிறார். ஐயா அவர்கள் 1950 வன்னியர் சங்கம் தொடங்கின காலத்துல அன்னைக்கு ஒரு மாநாடு நடத்தி அந்த நாட்டில் 3 தீர்மானங்கள். ஒரு தீர்மானம் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு, 2வது தீர்மானம் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி, 3வது தீர்மானம் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு 18 விழுக்காட்டில் இருந்து 22 விழுக்காடு இடஒதுக்கீடை உயர்த்த வேண்டும் என்று 45 ஆண்டுகளுக்கு முன்பு தீர்மானம் போட்டார் மருத்துவர் ஐயா அவர்கள். திமுக மற்ற கட்சிகள் எல்லாம் வெறும் வெறுப்பு அரசியல், அடையாள அரசியல். சண்டை போட்டு 2 சமுதாயம் சண்டை போடணும், 2 சமுதாயம் அடிச்சுக்கணும், அப்பதான் அவங்க ஆதாயம் தேடுவாங்க, ஓட்டு அவங்களுக்கு தான் போடுவோம். அந்த நிலைப்பாடுதான் பாட்டாளி மக்கள் கட்சியில. இன்னைக்கு நமக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் யாரு கொடுத்தாங்க தெரியுமா? தலித் எழில்மலை என்று ஒரு பட்டியலினத்தை சார்ந்த அமைச்சர் கொடுத்தோம். தலித் எழில்மலை. திமுக ஆரம்பிச்சு எவ்வளவு நாளாவது தெரியுமா? 1949 திமுக தொடங்கினாங்க. திமுக தொடங்கி திமுகவில் முதல் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர் பதவி என்னைக்கு கொடுத்தாங்க தெரியுமா? 1999. என்னைக்கு? 1999 தான் திமுகவிலேயே முதலாக ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் என்னைக்கு கொடுத்தாங்க தெரியுமா? 1998. திமுக கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பாட்டாளி கட்சி ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு அமைச்சர் பதவி, மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தது. 2வது அமைச்சர் பதவி 99 கொடுத்தது. பொன்னுசாமி ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் பொன்னுசாமிக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தது. இதெல்லாம் அடையாளத்துக்கு கொடுத்தோமா? விளம்பரத்துக்கு கொடுத்தோமா? இல்லையே. அதுதானே உண்மையான சமூக நீதி. அதுதானே எங்க ஐயா போராடிட்டு வராரு, எங்க ஐயா பாடுபட்டு வராரு. இது அடையாளத்துக்கு நாங்க பண்றது கிடையாது. இப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பட்டியலின சார்ந்த தலைவர் சாராத தலைவர், அதாவது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இல்லாத ஒரு தலைவர் அதிகமா அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சு யார் தெரியுமா? எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் தான். எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் தான். வேற எந்த தலைவர் நான் சொல்றது தாழ்த்தப்பட்ட சமுதாய தலைவர் கூட அவ்வளவு அம்பேத்கர் சிலையை திறந்தது கிடையாது. எங்க ஐயா திறந்திருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் குடிதாங்கி பகுதியில் ஒரு பிரச்சனை வந்தது. தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அங்க ஒரு பிணத்தை ஊர் வழியா எடுத்துட்டு போக கூடாது ஒரு பிரச்சனை வந்தது அங்க. அப்போ அங்க இருக்கின்ற கலெக்டர் அவர்கள் ஐயா கிட்ட பேசி, ஐயா நீங்க வந்தாதான் அது கொஞ்சம் பிரச்சனை சரியாகும். ஐயா அந்த ஊருக்கு போறார், குடிதாங்கின்னு ஊருக்கு போறார். அங்க போய் ஊர் மக்கள் கிட்ட பேசுறார். ஊர் மக்கள் நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அப்போ ஐயா என்ன சொல்றாரு? பேசி பார்த்தாரு, ஒத்துக்கல. உடனே ஐயா சொல்றாரு, தூக்குங்கடா. நானும் தூக்குறேன்னா ஐயா ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பிணத்தை தன் தோளிலே சுமந்து ஊரு நடுவிலே நடந்து சென்று அந்த பிணத்தை அடக்கம் செய்கின்றார் ஐயா அவர்கள். இதுதான் அடையாள அரசியல். அது இது விளம்பரத்துக்கு ஐயா செய்யறாரு இல்ல. ஐயா ஒரு சமூக சீர்திருத்தவாதி. சமூக சீர்திருத்தவாதி. இந்த அடித்தள மக்கள் எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் என்று ஐயாவுடைய கனவு, ஆசை. படிப்பு அறிவு மட்டும் கிடையாது, வேலை வாய்ப்பு மட்டும் கிடையாது, அரசியல் உரிமைகள் வேண்டும், அந்த அதிகாரம் வேண்டும். இன்னைக்கு வேற யாராவது அரசியல் அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்களா? திமுக யாருக்காவது ஒரு பொது தொகுதியில தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை தேர்தலில் நிறுத்தி வைத்திருக்கிறதா? இல்ல, அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன் போன தேர்தலில் திருமாவளவன் அவர் கேட்டாரு, ஸ்டாலின் அவரை பார்த்து கேட்டாரு,
எங்களுக்கு ஒரு பொது தொகுதி கொடுங்கன்னு கேட்டார் எம்பி தேர்தல்ல. ஸ்டாலின் என்ன சொன்னாரு? உங்களுக்கு எல்லாம் பொது தொகுதியில நான் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு ரிசர்வ் தொகுதி தான். யார் சொல்றது? திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் அவரை பார்த்து, உங்களுக்கு நான் பொது தொகுதியில் நான் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு ரிசர்வ் தொகுதி தான் கொடுப்பேன். இதுதான் திமுக. இன்றைய திமுக இந்த நிலையில் தான் இருக்கிறது. ஆனா மேடையில சமூக நீதி எங்கள் மூச்சு, எங்கள் உயிர் மூச்சு, இந்த வசனம் எல்லாம் பேசி 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 உங்களை ஏமாத்தி ஏமாத்தி அடுக்கு மொழியில பேசி ரெண்டு சமுதாயத்தை அடிச்சுக்கணும். அவங்கள நோக்கமே அடிச்சுக்கணும். அடிச்சுக்கிட்டாதான் ஒட்டுமொத்த ஓட்டும் அவங்க வாங்கிப்பாங்க. நீங்க எல்லாம் உங்களை ஓட்டு வங்கியே தான் பாக்குறாங்க. நீங்க எல்லாம் யாரு? அவங்களுக்கு ஓட்டு வங்கி. ஆனா நாங்க எப்படி, நம்ம எப்படி, ஐயா எப்படி பாக்குறாரு? உங்கள நீங்க முன்னேற வேண்டும், முன்னேற வேண்டும். அந்த எண்ணம் அப்படி, அதான் நம்மளுடைய எண்ணம். அப்படிதான் தமிழ்நாடு முன்னேறும். அதனால்தான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன், நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை? நமக்குள்ள ஏன் அடிச்சுக்கணும்? நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை? நம்ம எதுக்கு அடிச்சுக்கிறோம்? படிப்புக்கு அடிச்சுக்கிறோம், வேலை வாய்ப்புக்கு அடிச்சுக்கிறோம். ஆனா நமக்கு அந்த அரசியல் அதிகாரம் இருந்ததுன்னா இவங்க யாரும் நமக்கு தேவையே கிடையாது. இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். திமுக உங்களை எப்படி வழி நடத்துதுன்னு நான் சொல்றேன். நான் திமுக 34 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அந்த 34 அமைச்சர்களிலும் ஒவ்வொரு அமைச்சருக்கும் புரோட்டோகால் இருக்கிறது. புரோட்டோகால்னா முதல் அமைச்சருக்கு முதன்மை புரோட்டோகால், இரண்டாவது துரைமுறைக்கு இரண்டாவது அமைச்சர் புரோட்டோகால் இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு அமைச்சருக்கும் புரோட்டோகால் இருக்கிறது. அந்த புரோட்டோகால் படி பாத்தீங்கன்னா 34வது அமைச்சர் யார் தெரியுமா? ஒரு பட்டியலினத்தை சார்ந்த அமைச்சர். கயல்விழி செல்வராஜ். யாரு அது? 34வது இடத்துல இருக்கு புரோட்டோகால். 33வது இடத்துல யார் தெரியுமா இருக்கிறா? மதிவேந்தன். மதிவேந்தன் அவரும் பட்டியலினத்தை சார்ந்த ஒரு அமைச்சர். 33வது இடத்துல இருக்கிற புரோட்டோகால். அப்புறம் 31வது இடத்துல, 32 இல்ல 31வது இடத்துல இருக்கிறது யார் தெரியுமா? கணேசன். அமைச்சர் கணேசன். அவர் யாரு? பட்டியலினத்தை சார்ந்த ஒரு அமைச்சர். அப்ப திமுக இதுதான் நீங்க தாழ்த்தவர் சமுதாயத்துக்கு கொடுக்கின்ற மரியாதையாது. 34 அமைச்சர்கள் கடைசி 4 பேர்ல 3 பேர் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். கணேசன் அவருக்கும் மதிவேந்தன் அவருக்கும் கயல்விழி 31வது இடம், 33வது இடம், 34வது இடம் புரோட்டோகால். ஆனா நீங்க திமுக ஓட்டு போடுங்க, திமுக ஓட்டு போடுங்க, திமுக ஓட்டு போடுங்க. உங்க தலைவர்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கிறார். அவருக்கு நிர்பந்தம் இருக்குது அங்க. அதனால்தான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் நான், இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இது நம்முடைய வளர்ச்சி பிரச்சனை. நம்மளோட வளர்ச்சி பிரச்சனை. அடிச்சுக்கிட்டு இவங்களோட நோக்கம் 2 பேரும் அடிச்சுக்கணும். இவங்க மேல 10 கேஸ், இவங்க மேல ஒரு 10 கேஸ். இதுதான். அப்புறம் இவங்க பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அதனால விழித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக நான் இங்க இருக்கின்ற இளைஞர்கள் நான் சொல்றேன், இளைஞர்கள் போதும்பா, தேவையில்லாம நமக்குள்ள பிரச்சனை எல்லாம் வேண்டாம், சண்டை வேண்டாம், சச்சரவு வேண்டாம். முன்னேற்றம் வேண்டும், படிப்பு வேண்டும், கல்வி வேண்டும், வேலை வாய்ப்பு வேண்டும், முன்னேற்றம் வேண்டும், அமைதி வேண்டும். எல்லாத்துக்கும் மேல அமைதி வேணும். அமைதி இருந்தால்தான் நமக்கு முன்னேற்றம் வரும். இது ஏதோ தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்காக உறுதியான வரல. நான் நீங்க ஓட்டு போட்டா போடுங்க எப்படின்னு நான் சொல்றேன். ஆனா என் மனசுல இருக்கிறது இன்னும் நிறைய இருக்கு, சொல்றதுக்கு இருக்கு. நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் ஐயா அவர்கள் என் கூப்பிட்டு சொன்னாரு, ஏன்பா மத்திய சுகாதாரத்துறையில கிட்டத்தட்ட 22 வருஷமா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கும் பழங்குடி மக்களுக்கும் இடஒதுக்கீடு இல்லையாமே, என்ன அப்படின்னு கேட்டார். நான் பாக்குறேன்னு சொல்லி பார்த்தா ஆமா உண்மை. ஆல் இந்தியா மெடிக்கல் சீட்ல தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மற்றும் பழங்குடி சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு இல்ல, 20 வருஷமா இல்ல. உடனடியாக என்னுடைய அதிகாரிகளை வைத்து பார்த்தா அதிகாரிகள் என்ன சொல்லிட்டாங்க, ஐயா அதெல்லாம் முடியாதுயா, பிரச்சனை வரும். நான் கேட்டேன், என்னையா பிரச்சனை வரும்? இல்லையா பெரிய பிரச்சனை வரும் சொன்னாங்க. நான் சொன்ன ஃபைல்ல எழுது, பிரச்சனை வந்ததுன்னா அன்புமணி, அமைச்சர் அன்புமணி தான் காரணம், ஃபைல்ல எழுதிட்டு போய் நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொன்னேன். அப்புறம் தான் முதலாக ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்ல தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பழங்குடி மக்களுக்கு 2007 தான் முதலாக இந்திய அளவிலே இடஒதுக்கீடு கொண்டு வந்தது யாரு? அன்புமணி ராமதாஸ். செய்ய சொன்னது யாரு? மருத்துவர் ஐயா. இன்னைக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இளைஞர்கள்
தாழ்த்தப்பட்ட பழங்குடி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு MBBS, MD, MCH, PH எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. பெரிய பெரிய டாக்டர் வந்திருக்கிறாங்க. யார் காரணம்? அது மருத்துவர் ஐயா காரணம். தாம்பரத்தில் தேசிய சித்த மையம் இருக்கிறது, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா. அதுல பண்டிதர் அயோத்தியா தாஸ் என்று தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு சித்தர், அவர் பெயர் வைக்கணும்னு கோரிக்கை, நீண்ட நாள் கோரிக்கை. ஐயா என்கிட்ட சொன்னாரு, உடனடியாக அது வைச்சவன் நான் அன்புமணி ராமதாஸ். பண்டிதர் அயோத்தியா தாஸ் மருத்துவமனை தாம்பரம் சித்தா. அந்த மருத்துவமனை திறப்பு விழா யாராவது கூப்பிட்டேன் நானு? ராம்விலாஸ் பாஸ்வான். ராம்விலாஸ் பாஸ்வான் மத்திய அமைச்சர். அடுத்தது யாரை கூப்பிட்டேன்? திரு திருமாவளவன் அவர்கள். ரெண்டு பேரும் தான் அந்த நிகழ்ச்சிக்கு நான் கூப்பிட்டு வச்சு அந்த மருத்துவமனையை திறந்து பண்டிதர் அயோத்தியா சிலையை திறந்து வச்சவன் நான். இதெல்லாம் ஏதோ ஓட்டுக்காகவோ அரசியலுக்காகவோ நாங்க செய்யல, உண்மையா செஞ்சிருக்கிறோம், உணர்வுபூர்வமா செஞ்சிருக்கிறோம். நோக்கம் வளர்ச்சி வேணும், வளர்ச்சி வேணும். டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ், ப்ராக்ரெசிவ் பாலிடிக்ஸ், அதான் எங்களோட நோக்கம். சண்டையை போட்டுட்டு பிரச்சனை பண்ணிட்டு அது அப்படி சண்டை போட்டா உடனே அங்க ஒரு மொத்தமா கன்சாலிடேஷன் ஆயிடும். அதெல்லாம் வேண்டாம். போதியா இந்த சண்டை பிரச்சனை எல்லாம் போதும். சிந்தித்து பாருங்கள், குறிப்பா இளைஞர்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு சண்டையை மூட்டி விட்டுட்டு உன் மேல வழக்கு போட்டு உனக்கு வேலையும் கிடைக்காது, படிப்பும் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. என்னோட நோக்கம் என்ன? ஒரு இளைஞர் மேல கூட ஒரு வழக்கு இருக்க கூடாது. அதான் உண்மையான அரசியல், உண்மையான வளர்ச்சி அரசியல். இப்படி ஒரு சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று எங்களுடைய எண்ணம் அது. அதாவது நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த கட்சிகள் எல்லாம் ஆழ்ந்த கட்சிகள் எல்லாம், ஆளும் கட்சிகள் எல்லாம் உங்களுடைய வளர்ச்சி பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது. நீங்க வளரக்கூடாதுன்னு என்ற எண்ணத்தில் இருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பா திமுக, நீங்க வளரவே கூடாது. நீங்க வளர்ந்தீங்கன்னா அவங்க ஓட்டு போட மாட்டீங்க, ஓட்டு போட மாட்டீங்க. வளர்ந்தீங்கன்னா, படிச்சீங்கன்னா ஓட்டு போட மாட்டீங்க, முன்னேறினீங்கன்னா ஓட்டு போட மாட்டீங்க. ஏன்னா அவங்களை பத்தி தெரியும் உங்களுக்கு. இதுக்கு முன்பு கலைஞர்னா கூட பரவாயில்ல, ஆனா இப்ப இருக்கிறவரு அவரை பத்தி சமூக நீதிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. சமூக நீதி ஒரு கிலோ என்னன்னு கேட்பார். ஏன்னா அவர் சுத்தி இருக்கிற அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் சுத்தி இருக்கிற எந்தெந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க, ஏழைகளுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா? அவர் ஒரு வணிகர், பிசினஸ் மேன். KN நேருக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா? சேகர் பாபுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா? பொன்முடி அவர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல. உங்களை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது, எல்லளவும் கவலையே கிடையாது. தேர்தல் நேரத்தில் வந்து அறுவடை பண்ணிட்டு போவாங்க. என்ன? உங்களுடைய வாக்குகளை அறுவடை பண்ணிட்டு போவாங்க. அதுதான் அவங்களுடைய வேலை. அதனால இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஐயாவுடைய மனசுல சமூக நீதி, இன்னைக்கு இந்தியாவிலே சமூக நீதி என்று பேசுகின்ற ஒரே தலைவர் ஐயா அவர்கள் தான். இந்திய அளவிலே 6 இடஒதுக்கீடுகளை கொடுத்தவர், பெற்று தந்தவர் மருத்துவர் ஐயா. அதுல 2 இந்திய அளவிலே, 4 தமிழ்நாட்டு அளவில். பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த கட்சி கொடி பாருங்க. கட்சி கொடியில மேல நீல கலர் இருக்கு. இந்த நீல கலர் யார் கொண்டு வந்தா? அம்பேத்கர் அவருக்கு பிடித்த கலர் நீல கலர். அதனால்தான் இந்த முதல்ல நீல கலர் வச்சிருக்குது. இது தமிழ்நாட்டில் எந்த கட்சியை வச்சிருக்காங்களா? திராவிட கட்சியில் யாரும் வச்சிருக்காங்களா? இல்லையே. பாட்டாளி மக்கள் கட்சி நின்ன முதல் சின்னம் என்ன தெரியுமா? யானை சின்னம். ஏன்னா அது அம்பேத்கருக்கு பிடிச்சது யானை சின்னம். ஆனா அந்த யானை சின்னத்தை வந்து கன்ஷிராம், மாயாவதி கட்சியில் இருந்த கன்ஷிராம் நிறுவனர், அவர் வந்து எங்களுக்கு விட்டு கொடுங்க அப்ப கேட்டதுனால நாங்க விட்டு கொடுத்தோம். அப்போ மாயாவதி கட்சியினுடைய நிறுவனர் கன்ஷிராம் அவர்கள் வந்தார்னா ஐயாவை பார்க்காம போக மாட்டார். இதெல்லாம் அந்த காலத்தில் வரலாறு. அதெல்லாம் இப்ப யாருக்கும் தெரியாது. இளைஞர்களுக்கு தான் தெரியறது வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அதை பத்தி யாரும் பேசுறது கிடையாது. அதனால வந்து நீங்க புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். நமக்கு தேவை இங்கே வட தமிழ்நாட்டில் எப்பயுமே பதட்டமா இருக்கும். இங்க அடிதடி நடக்கும், இங்க கலவரம் நடக்கும், இங்க பிரச்சனை நடக்கும். இது நடந்தது 20-25 ஆண்டுகள் முன் நடந்தது. ஆனா இப்போ நீங்க நோக்கமா என்ன? எதுவுமே நடக்க கூடாது. வளர்ச்சி வேணையா, எங்களுக்கு படிப்பு வேணையா, வேலை வேணையா. படிப்புக்கும் வேலைக்கும் அது போராட்டம் செஞ்சிட்டு இருக்கிறோம், போராட்டம் செஞ்சிட்டு இருக்கோம். நம்ம முன்னேற்றத்திற்கு போராட்டம் செஞ்சிட்டு இருக்கோம். இதுதான் நமக்கு வேண்டும். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். குறிப்பாக பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும்.
நமக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஐயா எங்களுக்கு 1.5 சீட் கொடுங்க, 2 சீட் கொடுங்க, 2.25 சீட் கொடுங்கன்னு கெஞ்ச தேவை கிடையாது. 40 விழுக்காடு மக்கள் தொகையில் இருக்கின்றோம். 40 விழுக்காடு ஒன்று சேர்ந்தால் இவங்களுக்கு யாருக்கும் வேலை கிடையாது. முன்னேற்றம் என்றால் நான் உலகம் முழுவதும் நான் போயிருக்கிறேன். இந்தியா முழுவதும் எனக்கு தெரியும். முன்னேற்றம் என்றால் எனக்கு நன்றாக தெரியும். திட்டங்கள் என்றால் எனக்கு நன்றாக தெரியும். எந்தெந்த பகுதிக்கு, எந்தெந்த மாவட்டத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள், எப்படி முன்னேற்றுவது எல்லாம் அவ்வளவு திட்டங்கள் வைத்திருக்கின்றோம். இந்த விழுப்புரம் மாவட்டம் எடுத்துக்க. இந்த விழுப்புரம் மாவட்டம் இன்னைக்கு ஏதாவது முன்னேற்றம் வந்தது அந்த மாவட்டத்தில்? இல்ல. கல்வியில கடைசி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். வேலை வாய்ப்புல கடைசி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். பெர் கேபிட்டா இன்கம் கடைசி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல கடைசி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். ஆனா ஒண்ணுத்துல முதல்ல இருக்கு என்ன? டாஸ்பார் விற்பனை, சாராய விற்பனையில 1வது இருக்கு. அதிக குடிசை உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். அப்ப எதுக்கு இவ்வளவு காலமா இவ்வளவு அமைச்சர்கள் இருந்தீங்க? எதுக்கு இவ்வளவு நிர்வாகம் இருந்தீங்க? என்ன பண்றீங்க? இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் ஏதாவது முன்னேற்றம் வந்ததா? இந்த தொகுதியில தொழிற்சாலை இருக்கா? வேலை வாய்ப்பு இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. தேர்தல் நேரத்தில் வருவாங்க, காசு கொடுப்பாங்க, காசை கொடுத்துட்டு ஓஹோ இவங்களை ஓட்டு போட்டு விடுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் அப்படியே மந்தையா பாக்குறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஓட்டா, இந்த ஊரா, சரி இந்த பகுதியா, ரைட், இவங்களுக்கு இவ்வளவு காசு கொடுத்தா இவ்வளவு ஓட்டு வந்துடும். இந்த கணக்குல தான், இந்த மெதப்புல தான் இருக்கிறாங்க. அதை உடைச்சி எறியுங்க. அந்த மெதப்பை நீங்க உடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒவ்வொருவரும் மனசாட்சிப்படி நீங்க ஓட்டு போடுங்க. இந்த தேர்தல் ஏதோ பாமகவுக்கும் உங்களுக்கும் தேர்தல் கிடையாது. இது அக்கிரமுக்கும் நீதிக்கும் நடக்கின்ற தேர்தல். இது அக்கிரமம் திமுக பக்கத்தில் இருக்கு, கள்ளச்சாராயம் திமுக பக்கம் இருக்குது, ஊழல் திமுக பக்கம் இருக்குது, பிரச்சனை திமுக பக்கம் இருக்கிறது, அநீதி திமுக பக்கம் இருக்கிறது. அதற்கும் நீதிக்கும் நீங்க ஓட்டு போடுங்க, மாம்பழத்துக்கு போடுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கணும். வரும் காலத்தில் நம் காலம் அது, நாம் ஆளுகின்ற நேரம் அது, நாம் ஆள வேண்டும். அதற்கு காலம் வந்துவிட்டது, நேரம் வந்துவிட்டது. நீங்கள் எல்லாம் முடிவு செய்யுங்கள். என்னோட நோக்கம் என்ன? அதான் இதேதான். சண்டை போடணும். 2 சமுதாயத்தும் சண்டையை மூட்டி விடணும். அவங்க பேசிட்டாங்க, இவங்க பேசிட்டாங்க, இங்க இருந்து அடிச்சுப்பாங்க, அங்க கேச போடு, இவன் மேல கேச போடு, இந்த போடு, அதை போடுன்னு அவ்வளவுதான். ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் வட மாவட்டத்தில் இந்த பிரச்சனை, வன்முறை, கலவரம் இல்லாம இருக்கு. நீங்க தென் மாவட்டத்துக்கு போங்க. தென் மாவட்டத்தில் தினம் 10 கொலை நடக்குது. தென் மாவட்டத்தில். ஆனா அது செய்தி எல்லாம் ஒண்ணும் இல்லை. வட மாவட்டம் அமைதியா இருக்கு. எங்களுக்கு அமைதியா இருக்கணும், பிரச்சனை இருக்கக்கூடாது. ஆமா, ஏன்னா இவங்க காலங்காலமா அடிமைகளா வச்சுட்டு இருக்கிறாங்க. அடிமைகளா வச்சுக்கிட்டு ஆடு மாடு மேய்ச்சிட்டு குடிசையில் இருக்கணும், வேலையை போக கூடாது, படிக்க கூடாது. இதெல்லாம் மாற்றி அமைக்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு Taste the Daily.